ஐயோ என்னங்க நீங்க மேல எல்லாம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு. என்ன காமாட்சி, எதுக்கு சிரிக்கிற? அண்ணி உங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டாங்களா? அவ ஒண்ணு வேலை வாங்கல தங்கச்சி, அவளுக்கு ஏதோ கையில அடிபட்டு இருந்தது, ஒத்தாசைக்கு கூட மாட வேலை செஞ்சு. அண்ணி புடவையெல்லாம் கூட துவச்சு போட்டீங்களா? அப்படியே காத்து வாக்குல கேள்விப்பட்டேன். ஐயோ கொஞ்சம் விட்டா ஊரை கூட்டி தமுக்க அடிச்சிரு போல இருக்க. பொண்டாட்டினா இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆமா மாப்பிள்ளை இதெல்லாம் உனக்கு செய்யறது இல்லையா? அவரங்க இதெல்லாம் செய்யறாரு. என்ன ஏதோ பணம் பண்ணி கேட்டீங்களாமே? ஆமா தங்கச்சி, ஒரு நல்ல தென்னந்தோப்பு பொண்ணு விலைக்கு வந்துச்சு. 50,000 ரூபாய் விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பத்திரம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல, அதான் மாப்பிள்ளை கிட்ட கைமாத்தா கொஞ்சம் கேட்டு. அவர்தான் கொடுத்து அனுப்பிச்சாரு. அண்ணி நல்ல காரியத்துக்காக போற பணம் முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு அவர்கிட்ட எடுத்து கொடுங்க. சரி அண்ணி. ஏமா மாப்பிள்ளை ஒண்ணும் தப்பா எடுத்துக்கலையே? நீங்க ஒண்ணு, அவர் நல்லவராச்சு, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு. எங்கண்ணே பிள்ளைங்க ஒண்ணு காணா? ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிருச்சுல. அதான் நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா ஆயிட்டீங்களாக்கும். வாங்கத்த சந்திரா, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னத்த இது நீங்க சொல்றது பார்த்தா நான் இன்னும் கல்யாணத்துக்கு அலையிற மாதிரில இருக்கு. எனக்கு ஒண்ணும் கல்யாணம் வேண்டாம். வயசு பொண்ணுகளுக்கு வாய்க்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? போங்கத்த. அத்தா இந்த இடி அடிக்கிறா, கடவா போல கலண்டரும் போல இருக்கு. வாமா. என்னடி இது, இன்னைக்கும் முருங்கைக்காய் குழம்பா? ஆமாம்மா. ஏன் இப்படி கேக்குற? நானும் வரும்போதெல்லாம் பாக்குறேன் முருங்கைக்காயவே நறுக்கிட்டு இருக்கியே. வேற குழம்பு வைங்கடி, உடம்பு தாங்காது. அட நீ வேறமா, வீட்டுக்கு வெறும் முருங்கை மரம் இருக்கும் போது வேற என்ன குழம்பு வைக்கிறது? நல்ல வேலை உங்க மாமனாரு வயல் புறாவும் முருங்கை மரமா வைக்காம இருந்தாரு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னடி இது பிரசாத்த காணா? நம்ம வீட்டு குட்டி ஆஞ்சநேயர் தான் எடுத்துட்டு போயிருக்கோம், போய் பாரு. அடே உனக்கு இது வேணும்னா 10 காசு கொடு. பெரண்டி, நீ பெரிய ஆளா ஆன உடனே போலீஸ் வேலை தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன். இந்தா சின்னம்மா, அவங்க கையில காசு கொடுக்காதீங்க. மிட்டாயா வாங்கி தின்னு தின்னு நேத்து பெரிய நாக்குப்பூச்சி வந்து விழுந்துச்சு. சின்ன பிள்ளையா இருந்தா நாக்கு பூச்சி விழத்தான் செய்யும். நீ பிஸ்கட் வாங்கி போ. என்னக்கா? அட அறிவு கட்டவனே, நான் சின்ன தம்பர வேணும்டா. சரியாத்த போடா. அண்ணே அண்ணமாவனே, என்னத்த மூட்டை என்ன விலைக்கு போகுது? 100 கிலோ மூட்டை 210 ரூபாய்க்கு மேல ஏற மாட்டேங்குது. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. ஏண்டா கோவாலு, நெல்லு வாங்குறது நீ, 10 ரூபா போட்டு கொடுக்கறது. பொம்பளை எல்லாம் உள்ளதா இருக்காங்க, அங்க போய் வந்த வேலைக்கு கவனிங்க. யாவா ஐயா கொக்கா. அண்ணி வாங்க. அத்தா ஆஞ்சநேயர் கோயில போய் வடமாலை சாத்திட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். என்னங்க பேராண்டி, வாய்க்கும் கைக்கும் பரமா சண்டை நடக்குது போல இருக்கு. வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. வயசான கிழவிக்கிட்ட எல்லாம் நான் பேசுறதே இல்ல. இன்னைக்கு சின்ன பேச்சு அப்படியே இருக்கு. வாங்க பெரியம்மா, அத்தை இதை எடுத்துக்கிட்டுமா? வேண்டாத்தா, வயிற்று பிள்ளைக்காரி, நானே எடுத்துறேன். அத்தா ருக்மணி, இந்த வாட்டி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். இதோட ஆபரேஷன் பண்ணிக்கோ. இதுவும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னா? பொம்பளை பிள்ளை தான் வேணும், பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு வீட்டையே ஒப்பிடாதீங்க. பெரிய மாப்பிள்ளை கிட்டையும் சொல்லி வை. எங்க சின்ன மாப்பிள்ளைய ஆளையா காணா? மைதானத்துல கபடி போட்டி நடக்குது, அங்க போயிருக்கான். கபடி 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 சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னப்பா இந்த ஆட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா இந்த பொண்ணை இங்க இருந்து வெளியே போய் சொல்லுங்க. ஏமா நீ போய
செய்யறதே செஞ்சுவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி இருந்து நிக்கிறியா? என்ன பொல்லாத செஞ்சுட்டாங்களா? கட்டிக்க போற அத்தை மகனை பார்த்து கண்ணடிக்கிறது தப்புன்னு எந்த ஆம்பளையாவது சொல்லுங்க. கட்டிக்க போறவன்னா கண்டத்துல கண்ணடிக்க சொல்லுச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நீங்களும் செய்ய வேண்டியது தானே? அதுக்கு அந்த மாதிரி ஆள பாரு. மாமா, உங்களுக்கு குடுமி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. குத்தி ஆமா. மாமா, நீங்களும் அது மாதிரி கோமணம் கட்டினா அழகா இருக்கும் சொல்லிருவியா? போடி. இத பாருங்க மாமா, நீங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் சரி, நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன். நீங்களும் கண்ணடிக்கணும். அடிக்கலனா அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சி கண்ணாபினால முத்தம் கொடுத்துருவேன். அடி பாவி, நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி செஞ்சிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. கண்ணம்மா, ராசா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க. ராசா, கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு. எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும். அது சொன்னபடி செஞ்சிரு. பங்காளி, விஷயம் புரியாம பேசாதீங்க. அது என்ன சொன்னு தெரியுமா? என்ன சொன்னாலும் சரி, அதுபடி செஞ்சிரு. உன்னால முடியலையா? நான் செய்யறேன். ஒரு உபகாரம் தான். ஒண்ணு வேணா, நீங்க போங்க. அப்படி என்ன செய்ய சொல்லி இருக்கோம்? என்னையா வத்தி? அம்மா தங்கராசு கிட்டயும் கண்ணமாட்டியும் பேசிட்டு இருந்தியே, நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பொடி போடுறது மாதிரி ஏதாவது விசிஞ்சுக்கிச்சா? எங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து யார்கிட்டயா சொல்லேன்னா பொடி உன் மூக்கல ஏறாதா? அட போயா, இவனுக்கு பொடிக்கு பதில் விஷத்தையாவது கொடுத்துடலாம். தொலைஞ்சு போட்டும். உன் விஷயம் ஏதாவது எனக்கு சிக்கும், அன்னைக்கு பொடிய போடுறேன். ஓபன் த டோர். யோ, என்ன எதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க? இங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சவிக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க. சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும். அது ஒண்ணு இல்ல, கருப்பு கொடி காட்டினவங்க எல்லாம் காமன் செல்ல நிறைஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்க? புரியல. புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க. ஆமா, இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல, வெளியில டியூட்டில இருக்கு. ஓ, நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி, வாயா. அண்ணே வாங்க அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கன்னுங்கிற. அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னண்ணே அநியாயமா இருக்கு? அக்கவுண்ட்ல கட்டதுக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் கலக்கும். இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன். அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட். நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா. இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு, நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம். உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி. அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒன்னு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. ஆஹா, இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா? விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா சந்தேகப்படுறிய? அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்தன் வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேங்க. கரண்ட் பில் கட்டியாச்சு, இந்தாங்க. நான் வரேன். இருங்க மாப்பிள்ளை, இதை வந்துடுறேன். கண்ணம்மா, சும்மா சொல்லக்கூடாது. ரெட்டச்சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமாவே இருக்கு. எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா. பாத்தியா, இதுக்கு தான் மனசுல படுறத சொல்றது இல்ல. சரி, வேற ஒண்ணு கேக்குறேன், அது சொல்லுங்க. என்ன? உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருந்தா அது அதிர்ஷ்டம்? எனக்கா உனக்கா? 2 பேருக்கும் தான்.
நெத்தி. இல்ல மேல் உதடு. இல்ல சரி, கீழ உதடு. கழுத்து. இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே. ஆ, காலு. என்ன மாமா ஒரேடியா தாவிட்டீங்களே. நம்ம கண்ணுக்கு தெரியாம முதுகுல மச்சம் இருந்தா அதுதான் அதிர்ஷ்டம். இத நான் சொல்லல, அத்தை சொன்னாங்களா? இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. புக்ல கணதெல்லாம் போடுவாங்க, படிக்காத. இந்தாங்க மாப்பிள, எதுக்கு தேதெல்லாம்? ஜாதி மாம்பழம் நல்லா இருக்கும், அதான் நிறைய வாங்கினேன். இந்தாங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இந்தாடி இதை கொண்டு போய் கல்யாணி வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. என்னடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்கியா? இவ ஒருத்தி. மாமா சைக்கிள்ல நான் முன்னால உட்காந்துக்கிட்டுமா? வேணாம் வேணாம், கொண்டா. உங்க அக்கா விட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். மாமா கொண்டானே.